அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு இனி தொடர் அரசியல் வகுப்பினுடைய 90வது நிகழ்ச்சி இது. நாம் இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு என்பது வைதீகத்தின் வன்முறை என்பதாகும். வைதீகம், பிராமண மதம், அதனுடைய ஒரு மாறு வேடமணிந்த ஒரு பெயர் தான் இந்து மதம். இந்த பெயர்களில் இருக்கிற இந்த மதம் எப்படி தன்னை இந்த நாட்டின் முதற் பெரும் சமயமாக நிலைநிறுத்தி கொண்டது என்ற வரலாறு குருதி சகதியில் எழுதப்பட்ட ஒரு வரலாறு. எப்படி கொலைகள், தீ வைப்புகள், பொய் புரட்டுகள், இப்படி பல்வேறு வழிகளிலும் தான் அது தன்னை நிலைநிறுத்திக் கொண்டது. குறிப்பாக வைதீகத்துக்கு எதிரான, வேத மதத்துக்கு எதிரான பௌத்தம், சமணம், ஓரளவுக்கு ஆசீவகம், இவற்றை அழிப்பதற்கு அது கையாண்ட வழிமுறைகள், இவற்றை பற்றி நம்ம பார்க்கலாம். போன முறை பௌத்தம், சமணம் அழிந்த கதை என்று நம்ம சொல்லியிருந்தோம். அது அழிந்த கதை என்பதை காட்டிலும் அழிக்கப்பட்ட கதை. ஏன்னா அதுல ஒரு பகுதி அளவுதான் நம்ம பேச முடிஞ்சு. அந்த பௌத்தம், சமணத்திற்குள் ஏற்பட்ட உள்பூசல்களை பற்றி எல்லாம் குறிப்பிட்டதுனால ஏதோ உட்பூசல்களாலேயே அவை அழிந்து விட்டன என்ற ஒரு தோற்றம் ஏற்படக்கூடும். அது உண்மை அல்ல. அவை எவ்வாறு அழிக்கப்பட்டன, எப்படி வைதீக மதம் அவற்றை அழித்தது என்ற செய்திகள் வரலாற்றில் விரவி கிடக்கின்றன. நிறைய இவை பற்றி ஆய்வு நூல்கள் எல்லாம் வந்திருக்கின்றன. ஏன்னா இப்ப பரவலாக ஒரு கருத்து பேசப்படுகிறது. திட்டமிட்டு இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் அண்ட் டிஸ்இன்ஃபர்மேஷன், தகவலை கெடுப்பதும் தகவலை மறுப்பதுமான, உண்மையை திரிப்பது, மறைப்பது, பொய்மையையே உண்மையாக காட்டுவது என்பது இன்றைக்கு நிகழ்கால அரசியலில் நடந்து கொண்டிருக்கிற ஒன்று. இது அந்த கடந்த காலத்தினுடைய தொடர்ச்சி தான். வைதிக சமயம் என்ன செய்ததோ அதைத்தான் இன்றைக்கு அந்த மதத்தின் பெயரில் பார்ப்பனியம் செய்து கொண்டிருக்கிறது. இந்துத்துவம் என்பது இந்து மதத்தின் பெயரில் இந்த வன்முறைகளை நிறைவேற்றுவதாக அமைந்திருக்கிறது. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஊடகங்கள் இருக்கிற காலத்தில், நாகரிகம் இவ்வளவு வளர்ச்சி பெற்றிருக்கிற காலத்தில், உலகம் விழித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் இதெல்லாம் செய்ய முடியும் என்றால் அன்னைக்கு அவர்கள் எவ்வளவு எளிதாக இதை செய்து முடித்திருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். பரவலாக நம்ம பொது புத்தியில் இருக்கிற ஒரு நம்பிக்கை என்னன்னா, நம்ம மதம் இந்து மதம், நாம் இந்துக்கள். இந்த கிறிஸ்தவம், இஸ்லாம், இந்த மதங்கள் எல்லாம் வெளியிலிருந்து வந்த மதங்கள். அதுக்கு முன்னால பௌத்தம், சமணம் என்பதெல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது வெளியிலிருந்து வந்த மதங்கள். இந்தியா, வட இந்தியாவிலிருந்து வந்திருந்தாலும். ஆக நம்ம யார்? நாம இந்துக்கள். இப்ப இந்துக்கள் என்று ஒரு பொது புத்தியில் நிலவுகிற அந்த நம்பிக்கை மட்டுமல்ல. இப்ப நீங்க தமிழ்நாட்டுல எந்த வீட்டினுடைய, பொதுவா சொல்றேன், ரொம்ப வித்தியாசமா வைணவம் தான் என்று ரொம்ப பிடிவாதமா இருக்கிறவர்கள், சைவம் தான் என்று பிடிவாதமாக இருக்கிறவர்கள், அவர்களை ஒதுக்கி விட்டுட்டு பொதுவாக இறை நம்பிக்கை உள்ளவர்கள், மத நம்பிக்கை உள்ளவர்கள், அவர்களது வீட்டுல போய் நீங்க பூஜை அறையை திறந்து பார்த்தால் அது எல்லாமே இருக்கும். எல்லா சாமியும் இருக்கும். ராமன் செய்திருப்பாங்க, சிவனையும் வச்சிருப்பாங்க, முருகனும் இருப்பார், பிள்ளையாரும் இருப்பார், அம்மனும் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. என்ன ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு பழிக்கட்டுமே என்ற எண்ணம், அல்லது அவங்களுடைய பார்வையில் இதுதான் மதம், இதெல்லாம் சேர்ந்ததுதான் மதம். இந்து மதத்தை வைணவம், சைவம் என்று பிரிப்பது இன்றைக்கு பொது உள்ளத்தில் இல்லை. சைவர்கள், வைணவர்கள் எல்லோரும் சேர்ந்து தங்களை இந்துக்களாக கருதி கொள்ளுகிறார்கள். இப்ப நான் வீடுகளிலே பார்த்திருக்கிறேன். புரட்டாசி மாதத்தில்
அவர்கள் இந்த சனிக்கிழமை வந்துருச்சுன்னா அவங்க எல்லாம் சிவன் சைவத்தில் ஊறியவர்கள் கூட என்னவா இருப்பாங்கன்னா அன்னைக்கு அவர்கள் கோவிந்தான்னு போட்டுக்கிட்டு நாமம் போட்டுக்கிட்டு அந்த சடங்குகளை கடைபிடித்துக் கொண்டு இருப்பாங்க. இப்ப வைணவர்கள் உட்பட எல்லோருமே சிவராத்திரிய கொண்டாடுறதுக்கு வந்துருவாங்க. இப்ப சில கோயில்களில் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரம் என்று இருந்தாலே சிவன் கோயில்னு அர்த்தம். ஆனா ராமேஸ்வரம் இங்க இருக்கு, ராமர் ஈஸ்வரம். இன்னும் அப்படி பல கோயில்கள்ல நீங்க எல்லாத்தையும் கலந்தான் வச்சிருக்கிறாங்க. ஈசன் கோயில்ல பெருமாளும் இருக்காரு, அல்லது பெருமாள் கோயில்ல ஈசனும் இருக்காரு. இதுக்கும் இதை பற்றி நம்ம பேசிட்டு இல்லை. ஆனால் அந்த நம்பிக்கை ஏற்கனவே நாம் பௌத்தம் சமணம் வருவதற்கு முன்பு நாம் எல்லோரும் இந்துக்களாக இருந்தோம் என்ற ஒரு பொய்யான நம்பிக்கை விதைக்கப்படுகிறது. அது உண்மை இல்லை. இன்னும் சொல்ல போனால் அதுக்கு முன்னால இருந்த மக்களுடைய நம்பிக்கைகள் ஏன்னா பௌத்தம் சமணம் என்று இந்த சமயங்கள் வருவதற்கு முன்பே அல்லது சைவம் வைணவம் வருவதற்கு முன்பே கூட தமிழ்நாட்டில் சில சமய நம்பிக்கைகள் இருந்தன. இன்னும் சொல்ல போனால் ஆதி மனிதன் என்ன மாதிரியான நம்பிக்கைகளை கொண்டிருந்தானோ அந்த நம்பிக்கைகளுக்கு அச்சத்தினாலும் அறியாமையாலும் விளைந்த அந்த நம்பிக்கைகளுக்கும் அந்த நம்பிக்கைகள் அடிப்படையிலான வழிபாடுகள் வணக்க முறைகளுக்கும் இயற்கை சமயங்களுக்கும் தீயை கும்பிடுவது உலகம் எங்கும் பார்க்கிறோம், கடலை கும்பிடுவது உலகம் எங்கும் பார்க்கிறோம், காற்றை கும்பிடுவது உலகம் எங்கும் பார்க்கிறோம். இயற்கை ஆற்றலின் மீது அவற்றை வெல்ல முடியாத ஒரு காலத்தில் அவற்றின் மீது அச்சம் கொண்டு அவற்றை வணங்க தொடங்குவது, பிறகு அவற்றை பயன்படுத்தி கொண்ட தொடங்கியதற்கு பிறகு அவை தனக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக வணங்குவது என்ற அந்த எனிமிக் ரிலிஜியன்ஸ் என்று சொல்லப்படுகிற இயற்கை சார்ந்த சமயங்கள் தமிழ்நாட்டிலும் இருந்தன. நீங்க இந்த மதம் என்று சொன்னால் அதுக்கு ஒரு குருமார், அதுக்கு ஒரு ஒற்றை கடவுள், அதற்கு ஒரு வரி வசூல் முறை, அதற்கு ஒரு நிர்வாகம், அதை மீறினால் தண்டனை, இதெல்லாம் இருந்தால்தான் மதம் நினைக்க வேண்டியது. அது இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் ரிலிஜியன்ஸ், நிறுவனமயப்பட்ட மதங்கள் தான் அப்படி இருக்கும். ஆனா நிறுவனமயப்படாமல் சில நம்பிக்கைகளை சார்ந்து காலங்காலமாக மக்களிடம் இயல்பாக ஊறி வந்திருக்கக்கூடிய சில பழக்க வழக்கங்களை சார்ந்து மதம் இயங்குகிறது. ஒற்றை மதமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அல்லது ஒரு மதம் என்ற பெயர் கூட அதற்கு இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை. நம்ம கீழடியில எந்த மத அடையாளமும் கண்டெடுக்கப்படவில்லை. எனவே தமிழர்கள் இறை நம்பிக்கை இல்லாதவர்களாக மத நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தார்கள் என்று தரப்படுகிற விளக்கம் தவறானது. இதையெல்லாம் மதம்னு நம்ம இன்னைக்கு தெரிஞ்சு வச்சிருக்கோமோ அந்த மதம் இல்லை, அவ்வளவுதான். அவர்களுக்கு என்று சில வழிபாட்டு முறைகள் வணக்க முறைகள் இருந்திருக்கும். இன்னும் முன்னாலேயே, அதுக்குதான் இல்லை, அதுக்கும் ரொம்ப முன்னாலேயே இருந்திருக்கும். ஏன்னா அதே காலத்திய சங்க பாடல்கள்ல இருந்து நாம் அந்த உண்மைகளை தெரிந்து கொள்ளும், அன்னைக்கு இருந்துச்சுங்கிறத தெரிந்து கொள்ளும். அந்த சமயம் இருக்கு பாருங்க, அது இந்து சமயம் அல்ல. என்ன பண்றாங்கன்னா RSS வரலாற்று ஆசிரியர்கள், இந்துத்துவத்திற்கு சப்பை கட்டக்கூடியவர்கள் என்ன பண்றாங்கன்னா, தமிழர்கள் சமணம் பௌத்தம் வருவதற்கு முன்பு கடைபிடித்து வந்த சமயங்கள், அதாவது சென்ற நூற்றாண்டின், அதாவது இந்த பொது ஊழிக்கு முன், கிறிஸ்துவுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டு புத்தர் மகாவீரர் வந்தது, மர்க்கலி கோசலர் வந்த காலம். ஆனா 3ஆம் நூற்றாண்டில் தான் பௌத்தம் சமணம் தமிழ்நாட்டுக்கு வந்தது என்பதை நாம பார்த்திருக்கோம். அந்த 6ஆம் நூற்றாண்டு என்று எடுத்துக்கொண்டாலும் 3ஆம் நூற்றாண்டு என்று எடுத்துக்கொண்டாலும் அதற்கு முன்னால் இங்கு நிலவிய நம்பிக்கைகள் சமயங்கள் எல்லாமே ஒன்று இந்து சமயங்கள் என்றோ அல்லது இந்து சமய நம்பிக்கைகளை ஒட்டியவை என்றோ ஒரு கருத்து சொல்லப்படுது. முதல் செய்தி என்னன்னா, அன்னைக்கு இந்து என்ற பெயர் இல்லை. இந்து என்ற பெயரை இந்த சமயங்களுக்கெல்லாம் ஒன்று சேர்த்து
ஒரு கூடையில் போட்டு அந்த பெயரை கொடுத்தது அந்நிய ஆட்சி தான், பிரித்தானியர் தான் கொடுத்தாங்க. இந்த வரலாறு பல முறை நம்ம பேசிட்டோம். சிந்து ஆற்றுக்கு இக்கரையில் இருந்ததெல்லாம் அவங்க சிந்துன்னு சொல்ல தெரியாம ஹிந்து என்று சொல்லி அதிலிருந்து ஹிந்துஸ்தானமாகி இந்த மக்கள் ஹிந்துக்கள் என்று அழைக்கப்பட்டு அது ஒரு புவியியல் பெயராக, ஒரு மக்கள் கூட்டத்தினுடைய பெயராக, சமயம் கருதாத பெயராக, அதனால்தான் பல முறை சொல்லி இந்து மகா சமுத்திரம் என்றெல்லாம் சொன்னாங்க. சமுத்திரத்துக்கு ஏது மதம்? இது அம்பேத்கர் சுட்டி காட்டியிருக்கார். இது புவியியல் பெயரா இருந்துச்சு. பல்வேறு துண்டு துண்டான நம்பிக்கைகளை சேர்த்து ஒரு மொத்தமா அதுக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க, அந்த இறையியல், இந்து இறையியல். அப்படி ஒரு பெயராக இந்த இந்து என்பது வந்தது என்பது ரொம்ப பிற்காலத்துல பிரித்தானிய ஆட்சி காலத்தில். ஆனா அதை விட்டுட்டு கூட நம்ம இந்த பேரை கூட விட்டுருவோம், எந்த பேர்லயும் வேணாலும் இருக்கட்டும். ஒரு சைவ வைணவ கூட்டுக்கு நாம் இன்னைக்கு பின்னோக்கி போய் இந்த புதிய பெயரை ரெட்ராஸ்பெக்டிவா நம்ம கொடுப்போம், இந்துன்னே கொடுப்போம். ஆனால் அந்த இந்து நம்பிக்கைகள் தான் இன்றைக்கு நிலவின என்ற ஒரு கருத்தை ஏற்படுத்துகிற ஒரு முயற்சி. ஆனா அது உண்மை அல்ல, அப்படி இல்லை. தமிழ்நாட்டின் கதையை நாம் எடுத்துக்கொண்டால் நம்மை பொறுத்த வரைக்கும் என்ன பொதுவா அவங்க மதம் என்று எதை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்று சொன்னா, தங்கள் மொழியின பெயரையே மத பெயராக சொல்லிக் கொண்டிருந்தாங்க. இப்ப நான் சின்ன வயசுல பார்த்திருக்கிறேன், இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்துக்களை, அதாவது சைவம் அல்லது வைணவத்தை கடைபிடிப்பவர்களை தமிழாட்கள் என்று சொல்லிடுவாங்க. வீட்டுல பெண்கள் என்ன சொல்லுவாங்க, நம்ம தமிழ் ஆளுக. அவங்க சொல்றது மொழியே இனத்தையே இல்லை, மதத்துக்கு, அந்த நம்பிக்கைகளுக்கான. தமிழாலாம் இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா, இதெல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டீங்களா என்று கேட்கக்கூடிய நிலைமையை தான் இருக்கும். இவர்கள் தங்களை தமிழர் அல்லாதவர்களாக கருதி கொள்வார்கள் அந்த மத்தவங்க. ஏன்னா மொழி மத இனத்தால் அல்ல, மதம், தங்களுடைய மதம் தமிழ மதம் அல்ல அப்படிங்கிற கருத்துல இப்ப காலம் வரைக்கும் இந்த பழக்கம் இருக்கிறது. அதனாலதான் நம்ம அந்த தொடக்க காலத்தில், சங்க காலத்துல முதல் சங்க காலம் ஆரம்பத்திலேயே பண்டை தமிழகம் என்று எடுத்துக்கிடுங்களேன், ஒரு தமிழ் சமுதாயமாக நம்ம வாழ தொடங்குகிற அந்த காலம். சரியா சொல்ல போனா அறிவியல் பார்வையில் அதுதான் தமிழ் தேசிய இனத்தினுடைய தொடக்க காலம். இப்ப நம்ம தேசம் என்று இன்றைக்கு நம்ம இருக்கிறோம், தமிழ் தேசம், தெலுங்கு தேசம். ஆனா அன்னைக்கு ஒரு பொது மொழி இருந்தது நமக்கு. அந்த மொழி ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில் இருந்துச்சு. வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ் கூறும் நல்லுலகம் என்று ஒரு நிலப்பகுதிக்குள்ள இருந்துச்சு. இதற்கென்று சில பொதுவான பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள் இருந்தன. அப்ப நம்ம ஒரு தேசிய இனமாக மலர தொடங்கிட்டோம். பிற்காலத்தில் நம்ம தேசமாக, அப்ப நம்ம தமிழ் இனத்தினுடைய, தமிழ் தேசிய இனத்தினுடைய அந்த தொடக்க கால வாழ்க்கை முறை, திணை வாழ்க்கை முறை, அந்த திணை வாழ்க்கை முறைக்கென்று இருந்த நம்பிக்கை, இறை நம்பிக்கை, சமய நம்பிக்கை, அது இருந்தாகணும். மனிதனுக்கு வயிற்றுக்கு உணவு தேவைப்படுவது போல அவன் மனத்திற்கு இப்படி சில நம்பிக்கைகள் தேவைப்படுகின்றன. அதுதான் இன்னைக்கு இயல்பா நடக்கும். அது இல்லாம இருந்தாதான் அதிசயம். அப்படி வரும்போது அதைத்தான் நாம தொல்காப்பியத்துல கொடுத்திருக்கிறாங்க. மாயோன் மேய காடுரை உலகமும், சேயோன் மேய மைவரை உலகமும், வேந்தன் மேய தீம்புணல் உலகமும், வருணன் மேய பெருமணல் உலகமும், முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என சொல்லிய முறையால் சொல்லவும் படுமே. இதுல பாலை நிலம் மட்டும் இல்லை, ஏன்னா அது திரிந்தால் கடைசியா பாலையாகும். அந்த மாதிரியான ஒரு சமூகத்துல ஒவ்வொரு திணைக்கும் ஒரு கடவுளாக பிரிந்திருந்தது. இந்த ஐந்திணைகளில் ஒவ்வொரு திணைக்குமான கடவுளை தொல்காப்பியம் குறிப்பிடும். மலையும் மலை சார்ந்த பகுதியுமான குறிஞ்சிக்கு அன்னைக்கு அவங்க சொல்லக்கூடிய அந்த கடவுள் என்பது சேயோன் மேய மைவரை உலகம்ங்கிறது. இது ரெண்டு குறிக்கும். ஒன்று முருகன், அல்லது சேயோன் என்றால் சிவந்த நிறமுடையவன், அது நெருப்பை குறிக்கக்கூடியது, சிவனை குறிக்கக்கூடிய சொல். இன்னும் சொல்ல போனால் சிவன் முருகன் ரெண்டும் ஒண்ணுதான்.
முருகனுக்கு ஒரே ஒரு வேறுபாடு என்னன்னா, முருகன்கிற நம்பிக்கை, முருகனை பற்றிய பிற்கால ஆய்வுகள் என்ன சொல்றாங்கன்னா, தங்களை மக்களை காத்து நிற்கிற ஒரு போர் வீரன், போரில் பாதுகாக்கிற ஒரு தலைவன், அவன் அறம் காக்கும் தலைவனாக இருக்கிறார். அது ஒரு குறிஞ்சி பகுதிக்கு மட்டுமில்லாமல் எல்லா தமிழ்நாடு முழுவதற்கும், தமிழ் கூறும் நல்லுலகம் முழுவதற்கும் ஒரு அறம் காக்கும் நீதி காக்கும் கடவுளுக்கு அவங்க ஒரு உருவம் கொடுக்குறாங்க. முருகு, அழகு, இதெல்லாம் அவனுக்கான பெயர்களா இருந்துச்சுன்னு சொல்லி. காடு காடு சார்ந்த முல்லை பகுதிக்கு திருமால். இந்த மால் மாய என்றால், இப்ப இன்னைக்கு மாயத்தேவர் இறந்து போயிட்டார் பாருங்க, திண்டுக்கல் தொகுதியில எம்பியா முதல்ல ஜெயிச்சவர் அதிமுக. மாயன் என்றால் கருப்பா இருப்பான்னு அர்த்தம். மாய் மால், அதுல இருந்து வந்த திரு சேர்த்து திருமால். அந்த திருமால் தான் காட்டுக்கு, முல்லை பகுதிக்கு, காடு சார்ந்த நிலத்திற்கு. வறண்ட நிலப்பகுதி பாலை நிலத்திற்கு கொற்றவை. வயல் சார்ந்த வயலும் வயல் சார்ந்த மருதத்துக்கு இந்திரன் அல்லது வேந்தன். ஏன்னா இந்த பகுதியில ஒரு சிறப்பு என்னன்னா, இதான் மனிதன் நிலைத்து வாழத் தொடங்கி வேளாண்மையை தொடங்குகிறான். நாகரிகம், நகரங்கள் தொடங்குது, நாகரிகம் உருவாகுது. அந்த பகுதிக்கான ஒரு கடவுளாக வேந்தன் அல்லது இந்திரன் கருதம். கடல் சார்ந்த பகுதிக்கு வாரணன் என்று சொல்றார் பாவாணன். வாரணன் தான் பிரிந்து வருணன் ஆயிட்டது என்று சொல்றார். நெய்தல் பகுதிக்கான கடவுள். இதை தவிர இந்த திணைவழி சமூகத்திற்கான கடவுளர்கள் தவிர எந்த திணையில் வாழ்ந்தாலும் மனிதர்களுக்கு காதல் இருக்கிறது. எனவே காமன் ஒரு கடவுள். எல்லா திணைகளிலும் உயிர் வாழ்வதற்கு சூரியன் வேணும். எனவே சூரியன் ஒரு கடவுள். சூரியனிலிருந்து ஒளியை எடுத்துக் கொள்ளுகிற சந்திரன் ஒரு கடவுள். இவை தவிர இறப்பை குறிப்பதற்கு, காலனை குறிப்பதற்கு யமன் ஒரு கடவுள். இதெல்லாம் சேர்ந்து இத்தனை நம்பிக்கைகளும் அன்றைக்கு இருந்தது. மன்னனையே இறை என்று போற்றுகிற அந்த மரபு என்பது இந்த மருத நிலத்துக்குரியது. புறநானூற்றுல மோசிகீரனார் சொல்றார், நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே, மன்னன் உயிர்த்தே மலர்களை உலகம், அதனால் யான் உயிர் என்பது அரிகை வேன் மிகு தாளை வேந்தற்கு கடனே என்று அவர் சொல்றார். இதுதான் இந்த தொல்காப்பியம் காட்டக்கூடிய பண்டை தமிழருடைய சமயம் என்று சொன்னால் இதைத்தான் சொல்ல முடியும். இப்படி ஒரு சமயம் இருந்த நிலையில்தான் வைதீகம் நுழைகிறது. ஆரியர்கள் வைதீகத்தை கொண்டு வர்றாங்க, தென்பகுதிக்கு கொண்டு வர்றாங்க. இந்த மக்களை ஏற்க செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கே உரிய அந்த வேள்விகள், சடங்குகள், இதையெல்லாம் அவர்களுக்கு பயிற்றுவிக்கணும். அதற்கேற்ப மன்னர்களை பிடிக்கிறாங்க, மக்களை பிடிக்கிறாங்க. அதில் சில சங்க காலத்திலேயே சில மன்னர்கள் சங்க காலத்தின் இறுதி பகுதியில் அதற்கு உடன்பட்டு போவது பெயர்களே தெரியும். பழியாக சாலை முதுகுடிவி பெருவழுதி என்ற ஒரு மன்னன் சங்க காலத்தின் இறுதி பகுதியில வாழ்ந்தவன். அவன் இந்த பார்ப்பனர்களுக்கு பல வேள்வி சாலைகளை அமைத்து கொடுத்தான், வேள்விகள் நடத்தி கொடுத்தான். அதனால அவன் பேருக்கு முன்னால பழியாக சாலை என்ற ஒரு விருதை பெற்றுக் கொண்டான். இராசசூய வேள்வி வேட்டு சோழ மன்னன் அவன் ராசசூயம் வேட்ட பெருநற்கிள்ளி என்று அவன் பட்டை வாங்கினான். சேர மன்னர்கள்ல பழியானை செயல்களு குட்டுவன் என்று ஒரு சேர மன்னன், அவன் இது போல 9 வேள்விகள் நடத்தி பேர் வாங்கினான்னு கேட்க பிள்ளை தமிழக வரலாறு மக்கள் பண்பாடு என்ற நூலில் சொல்றார். எந்த அளவுக்கு இவர்களிடம் அவன் தமிழர்களிடம் இந்த வேத மதத்தை ஊன்றினான் என்றால், இந்த திணைவழி கடவுள்களுக்கெல்லாம் புதிய பெயர்கள், புதிய கதைகள், புதிய உறவுகள் கற்பிக்கப்பட்டன. அவன் என்ன பண்ணான்? கைலை மலையிலிருந்து சிவபெருமான் இறங்கி வந்துட்டார். இந்த சேயோன் என்பது கைல மலையில் இருந்த சிவபெருமான் வடக்கிலிருந்து இறங்கி வந்துட்டார். இந்த கொற்றவையை பார்வதியாக்கி பரமசிவனுக்கு மனைவியாக்கினான். அவளுக்கு துர்க்கை என்று பெயர் கொடுத்தான். வள்ளி மணவாளனாக இருந்தவன் புறத்தியை மணந்த குமரக்கடவுளை அவளுக்கு ஒரு தெய்வ யானை என்ற ஆரிய பெண்ணை கொண்டு வந்து 2ஆம் தரமாக்கினான். விநாயகன் என்ற ஒரு புது கடவுளை தோற்றுவித்து முருகனுக்கு அண்ணனாக்கினான். இப்படி ஒவ்வொன்றாக இந்த கதைகளை மாற்றி அமைத்து புதிய தெய்வங்களை, புதிய கடவுளர்களை
அவன் வந்து புகுத்தினான். இந்த பழைய பக்தி அப்படி இந்த பேரை மாத்திக்க சிவனை உருத்திரன் ஆக்கிட்டான். அதன் வழியாக புதிய வழிபாட்டு முறைகளை எல்லாம் கொண்டு வந்தார். இதெல்லாம் நம்ம அறிஞர்கள் ஆய்வு செய்து நிறைய எழுதியிருக்கிறார். இன்னொன்னு கூட மறைமலையடிகள் சொல்றாரு, பண்டை தமிழர் தங்கள் கொள்கை சைவம் வைணவம் என்று இருவேறு தெய்வ கொள்கையாக பிரியினும் அவற்றை கை கொண்டோர் நமக்குள் பகைமையும் மாறுபாடும் இலராய் சிவபிரானையும் திருமாலையும் வேற்றுமையின்றியே வைத்து நெடுங்காலம் வரையில் வழிபாடு செய்து வந்தனர்ங்கிறார். என சைவம் வைணவத்திற்கு இடையிலான கடுமையான போட்டியும் போரும் அன்றைக்கு வரல. அவங்க சிவனை வழிபட்டால் அவர்கள் சைவம், விஷ்ணுவை வழிபட்டால் வைணவம், சக்தியை வழிபட்டால் அவங்க சாக்தம், சூரியனை வழிபட்டால் அவங்க சௌரபம், கணபதியை வழிபட்டால் கௌமாரம் என்று துண்டு துண்டா பிரிஞ்சு கிடந்தாங்க. ஆனால் இவர்களுக்கு இடையில பெரிய இந்த ஒற்றுமையை கட்ட வேண்டிய தேவை எப்போ வருதுன்னா, பௌத்தம் சமணத்திற்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலையில் தான் வந்துச்சு. அந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த வைதீகம் என்பது பௌத்தம் சமணத்தை எதிர்கொண்டு நிற்க முடியல. ஏன்னா இந்த வேள்வி, இவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அப்புறம் இவங்களுடைய சமய நூல்களை எல்லோரும் படிக்க முடியாது என்ற ஒரு தடை, அது மனிதர்களை மேல் கீழ் என்று பிரித்த ஒரு நிலைப்பாடு, இவற்றுக்கெல்லாம் எதிராக இருந்த சமயங்கள் அது பௌத்தமும் சமணமும் வெகு விரைவாக வளர்ந்தன. நமக்கு வந்து 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுக்கு முன்னால, குறிப்பாக 4லிருந்து 7, 8 நூற்றாண்டுகள் வரைக்கும் பௌத்தமும் சமணமும் தான் தமிழ்நாட்டில் தலை தோங்கிய சமயங்களாக. அப்ப இவற்றை எதிர்கொள்ள முடியாத போதுதான் இவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, வைதிகர்கள் இந்த பழைய தமிழர் நம்பிக்கைகளுக்கெல்லாம் புதிய உருவம் கொடுத்து அவற்றை தங்களுடைய இணைப்பா கொண்டுட்டு வந்து, அதிலிருந்துதான் சைவம் வைணவம் என்ற திரு சமய பிரிவுகளாக தோன்றினாலும் எல்லாவற்றினுடைய நோக்கமும் எதுவா இருந்துச்சுன்னா சமணம் பௌத்தத்தை முறியடிப்பதாக இருந்துச்சு. அந்த அடிப்படையில் தோன்றிய இயக்கம் தான் பக்தி இயக்கம். அந்த பக்தி இயக்கம் என்பது வைணவர்கள் தரப்பில் ஆழ்வார்களும் சைவர்கள் தரப்பில் நாயன்மார்களும் நாடெங்கும் சென்று இந்த பக்தி இயக்கத்தை பரப்பினாங்க. அவங்க புது புது கதைகளை எல்லாம், வைதிகர்கள் சொன்ன கதைகளை எல்லாம் இணைத்துக் கொண்டாங்க. முருகன் தமிழ் கடவுள்னா அவர் எங்க இருந்து வந்தாரு? கைலாய மலையிலிருந்து இறங்கி வந்து தென்னிந்தியாவில பழனி மலையில வந்து அவர் கோவணத்தோடு நிற்கிறார்னு ஒரு கதையை உருவாக்கினார். அவருக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் மற்றது எல்லாவற்றையும் அப்படியே உள்வாங்கி அவருக்கு ஒரு சுப்பிரமணியர்னோ தண்டாயுதபாணினோ வேறு பெயர்களை கொடுத்து அதை ஏற்றுக்கொள்ள வச்சாங்க. அப்படி வந்த ஒரு சூழலில் தான் இந்த பக்தி இலக்கியங்கள், நம்ம ஏற்கனவே பக்தி இலக்கியங்கள் பற்றியும் பக்தி இயக்கம் பற்றியும் பேசிக் கொண்டிருந்த போதுதான் கொஞ்சம் திரும்பி போய் நம்ம பௌத்தம் சமணத்தை பார்க்க வேண்டும் என்று இந்த வகுப்பை அந்த மாதிரி நம்ம மாற்றி கொண்டோம். அந்த முறையில் இப்ப நம்ம அந்த இடத்துக்கு திரும்ப வந்து நிக்கிறோம். இவங்க இந்த ஆழ்வார்கள் நாயன்மார்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவங்க வந்து கொடுத்த கோட்பாடுகள் எவ்வளவுதான் இந்த தமிழர்களுடைய சமயம், தமிழர்களுடைய நம்பிக்கைகள், தமிழர்கள் உயர்வாக மதித்த இறை உருக்கள் இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டாலும் அவர்கள் ஒன்றில் வைதீகத்தின் பக்கம் நின்னாங்க. ஏன்னா அது 4 மறைகளை வலியுறுத்துவது. ரிக்கு, யஜுர், சாம, அதர்வண வேதங்கள் இவற்றை ஏற்றுக்கொண்டு யாரு இந்த நாயன்மார்களும் சரி, ஆழ்வார்களும் சரி, சிவனடியார்களும் சரி, மாலடியார்களும் சரி, இந்த வேதங்கள் தமிழர் சமயத்தில் கிடையாது. இவற்றுக்கு எதிராக வந்தவைதான் பௌத்தமும் சமணமும். இந்த 4 மறையினுடைய உட்பொருளாக அவர்கள் முன்வைத்தது தர்மார்த்த காம மோட்சம். இப்ப நம்ம ஏற்கனவே கூட இந்த வள்ளுவருக்கு காவி உடை போட்டு பார்த்தாங்க பாருங்க. இப்ப நம்ம இது ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம். மிகச் சுலபமா வள்ளுவருக்கு ஒரு காவி உடை போட்டாங்க. போட்டு அவருக்கு அந்த அடையாளம்லாம் போட்டு இப்ப கூட இந்த இவன் அந்த ஒரு இது நடத்துறாருல சாணக்கியா,
அதுல அந்த உருவத்தோட திருவள்ளுவர் படத்தை பீயும் காவி உடையோட போட்டுக்கிட்டு இருக்கிறார். அவரு எச் ராஜா சொன்னார், இது ஒண்ணுமே இல்ல, அறம் பொருள் இன்பம் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதைத்தான் இந்து சமயம், இந்துத்துவம் தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்று சொல்கிறது. நாங்களும் சொன்னேன், இவர் 3 பால் தானே இருக்கு, அறம் பொருள் இன்பம் தானே இருக்கு, எங்க இருந்து மோட்சம் வந்துச்சு 4வதாக? அது அவங்களுடைய சனாதனத்தினுடைய கொள்கை. இந்த கொள்கைகளை இந்த வேதங்களின் பெயரால் பரப்புகிற வேலையைத்தான் அவர்கள் செய்தார். இப்ப என்ன பண்ணாங்கன்னா, தமிழுக்கு இதெல்லாம் வடமொழியில் இருந்துச்சு, வடமொழி சார்ந்த ஒரு மதமாக இருந்துச்சு வைதீகம் என்பது. இவர்கள் நல்ல தமிழ் அறிஞர்கள், தமிழ் பற்றாளர்கள், இந்த நாயன்மார்களும் ஆழ்வார்களும். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தமிழோடு இந்த வேதங்களை இணைத்தார்கள். முத்தமிழும் நான்மறையும் ஆனான் கண்டாய், வடமொழியும் தென்றமிழும் மறைகள் 4 ஆனவன் கான். மறைகள் என்பவை சிவன் அருளிய மறைகள். சிவனே வேதங்களை சொன்னான், கற்பித்தான் அப்படின்னு சைவர்கள் சொன்னாங்க. வைணவர்கள் என்ன சொன்னாங்க? ஆழ்வார்கள் திருமால் வேதங்களை எல்லாம் தோற்றுவித்தார். நம்ம இந்த இறைவனுடைய வார்த்தை தான் வேதமாக இருக்கிறது என்று ஒவ்வொரு சபையும் ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறார். கிறிஸ்தவ சமயத்துல அது பழைய ஏற்பாட்டுல அவங்களுடைய கட்டளைகள், இறைவனுடைய கட்டளைகள், அதை ஏற்று வருது. இஸ்லாத்துல நபிகள் நாயகம் என்ன சொன்னாலும் என்ன எழுதினாலும் அது இறைவனிடமிருந்து பெறப்பட்டது, அல்லாஹ்விடமிருந்து பெறப்பட்ட கருத்துக்கள், கட்டளைகள். இப்ப இங்கே சிவனிடமிருந்து பெறப்படுவது மட்டுமல்ல, அந்த மறைகளே சிவனாக உள்ளன. சிவன் என்பதே இந்த மறைகளின் அடையாளம். வடமொழியும் தென்றமிழும் மறைகள் 4 ஆனவன் கான், செந்தமிழோடு ஆரியனை சீரியனை. ஆரியன் கண்டாய், தமிழன் கண்டாய், அண்ணாமலை உரையும் அண்ணல் கண்டாய். இதெல்லாம் தமிழுக்குரிய சிறப்பையும் இறைவனுக்குரிய சிறப்பையும், அதை வடமொழியையும் அதையும் நிகராக்கி ஆரிய மொழி, ஆரிய வேதம், இதெல்லாம் நல்ல தமிழ்ல இவங்க கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் இந்த கூட்டு வைதீக மத கலப்பு, அதுக்கு ஒரு பெயராகத்தான் பின்னால இந்து மதம் வருது. நம்ம ஒரு வாதத்துக்கு அதை இந்து என்ற பெயரிலேயே குறிக்கலாம். அதான் வைதிக மதத்தினுடைய இன்னொரு பெயர். வடமொழியை பற்றற்றார்கள் பயிலரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும் கோவினை. அவர் பள்ளி கொண்டிருக்கிறாரு திருவரங்கத்துலன்னா, அது தமிழ் வடமொழி அவற்றின் பயில்வின் அடையாளமாக அவர்கள், இதான் அவங்களுடைய வைதீக கற்பனையாக இருந்தது. சேக்கிழார் பெரிய புராணத்திலேயே சொல்ற. ஏன்னா இப்ப நம்ம நண்பர்கள் சில பேர் என்ன சொல்றாங்க, தமிழ் சைவம் எங்களுடைய தமிழினத்தினுடைய மதம், சமயம் சைவம், எங்களுக்கும் இந்துத்துவத்துக்கும் தொடர்பில்லை, நாங்களும் பார்ப்பனியத்தை எதிர்க்கிறோம், ஆரியத்தை எதிர்க்கிறோம். ஆனால் சேக்கிழார் பெரிய புராணத்திலேயே சொல்றாரு, வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க. வேத நெறி தழை தோங்குவதுதான் சைவத்துறை விளங்குவதற்கான வழி. இது என்ன வேத நெறி? இப்ப நான்மறை என்று திருஞான சம்பந்தர் சொல்றதோ, அல்லது திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லக்கூடிய வேதங்களோ, பிற்காலத்துல சேக்கிழார் சொல்லக்கூடிய இந்த வேதங்களோ, அது ரிக்கு யஜுர் அதர்வன சாம வேதங்கள் இல்லை என்று யாராவது சொல்றாங்களா? இது வேற வேதமா? ஏதாவது அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதே வேதங்கள் தான். அந்த வேத நெறி தலை தோங்குவதுதான் சைவத்திற்கான வளர்ச்சி. தாரணி மேல் சைவமுடன் அருமறையின் துறை விளங்க, சைவ முதல் வைதீகமும் தலை தோங்க. இதை விட வெளிப்படையா சொல்ல முடியாது. இது சேக்கிழாருடைய பெரிய புராணத்துல சொல்லக்கூடியது. அருமறை சைவம் தழைப்ப, சைவ நெறி வைதீகத்தின் தர்ம நெறி உடும் தழைப்ப, எல்லாமே வெளிப்படையா சொல்றேன். ஆக இதோட என்ன செய்தார்கள் என்றால், மக்களை எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கணும். அவர்கள் வேதத்துக்கு எதிரான, வைதீகத்துக்கு எதிரான, சரியா சொன்னால் மனு தர்மத்திற்கும் வர்ண தர்மத்திற்கும் எதிரான சமயங்களாக எழுந்து வந்த பௌத்தம், சமணம், ஆசீவகத்தை எதிர்ப்பதற்கு இது போதாதென்று
நிறைய அகச்சமயங்கள், மக்களிடையே அப்போது இருக்கிற பழக்கங்கள், கடவுளர்கள் எல்லோரும் இதுல இணைத்துக் கொண்டார். வடக்கிருந்து காபாலிகம், காலமுகம், பாசுபதம், மாவரதம் இந்த சமயங்களை எல்லாம் கொண்டுட்டு வந்தார். அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னொன்னு தேவைப்பட்டுச்சு மக்கள்கிட்ட போய் பேசுவதற்கு. பௌத்தம் சமணம் எல்லாம் ரொம்ப கடினமா இருக்கு, எல்லாம் கடும் துறவா இருக்கு. ஒரு சிலர் போதுமான உணவு உண்பதில்லை, இந்த மாதிரி கல்படுக்கையில படுக்கணுங்கிறாங்க, அப்புறம் இறந்துண்டு உண்ணணுங்கிறாங்க. இந்த இவ்வளவு சிரமங்கள் கொடுக்குறாங்க, கஷ்டம். அதுவும் அவ்வளவு சிரமத்துல கிடைக்காது. சமணத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு துறவு இருந்தாலும் உறுதியா சொல்ல முடியாது. ஆசீர்வாதம் என்ன பண்ணாலும் கிடைக்காதுன்னு. பௌத்தம் அதை பற்றி கவலைப்படல. அந்த மாதிரி ஒரு கடுந்துறவு போன்ற கடிதம். இவங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு முக்தி வேணும், அந்த முக்தி வேண்டும் என்றால் அதற்கு எளிமையான ஒரு வழி இருக்கு. என்ன? பக்தி தான். பக்தியினால் முக்தி பெறலாம். சிவனடி சேர்ந்தால், சிவனிடம் போய் நீங்க உங்களை ஒப்படைத்துக் கொண்டால், பரவுவார் பாவம் உரிக்கும் அடி. ஐயோ, இவ்வளவு பாவங்கள் செய்தமே, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணுமே, பாவ மன்னிப்பு வேணுமே என்று ஆசைப்படுகிற பாமர உள்ளத்திற்கு அவங்க சொன்னாங்க, நீங்கள் சிவனிடம் சரணடைந்து விடுங்கள், அவர் உங்க பாவங்களை எல்லாம் போக்கி விடுவார் என்று உறுதி கொடுத்தாங்க. இப்படித்தான் இந்த மதங்களை அவர்கள் வளர்த்தாங்க. இதுல குறிப்பிடத்தக்க அந்த நாயன்மார்கள்ல ரொம்ப குறிப்பிடத்தக்கவர்களா சொல்ல வேண்டியவர்கள் ஒரு மாணிக்க வாசகர் ஒருத்தர். இந்த 4 பேர்ல ஒருத்தர். ஒரு வாசகம், திருவாசகம் எழுதினார். திருவாசகத்துக்கு உருகாதார், ஒரு வாசகத்துக்கும் உருக மாட்டார் அப்படின்னு சொல்லி. அப்புறம் திருஞான சம்பந்தர், அதான் அவரு குழந்தையா இருக்கும் போதே பால் குடித்தவர், பால் குடித்து வளர்ந்தவர். அவர் அறிவுப்பால், ஞானப்பால் அருந்தி வளர்ந்தவர். அவருடைய வாசகங்களை எல்லாம் படிக்கும் போது நமக்கு அவங்க எவ்வளவு தூரம் வெறுப்பு காட்டினாங்க. அப்புறம் தான் அப்பர் திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், இதை தவிர மற்ற நாயன்மார்கள் இருந்தாங்க. இவர்களுடைய வரலாற்றை எல்லாம் பிற்காலத்தில் பதிவு செய்து நமக்கு, நம்ம அடிக்கடி சொல்ற மாதிரி, பெரிய புராணத்தில் இருந்துதான் நம்ம பல வரலாறுகளை தெரிந்து கொள்றோம். அந்த பெரிய புராணத்துல இவங்களுடைய கதைகள், இவங்களுடைய எழுத்துக்கள் எல்லாம் பதிவு செய்யப்படுது. அதை தவிர பௌத்தம் சமணம் என்ன செய்தன, அவற்றுக்கு எதிராக இவங்க என்ன செய்தார்கள் என்பதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. திருநாவுக்கரசருடைய ஒரு செய்யுள் மட்டும் நான் படிக்கிறேன். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் என்ற இணையடி நிழலே. அதாவது ஈசனாகிய என் தந்தை உன்னுடைய நிழல்ல இருந்தால் என்ன மாதிரிலாம் இருக்கும் என்று சொல்லி அந்த சிறந்த இசையை வெளியிடுகிற வீணை, அந்த மாலை நேரத்தில் தெரிகிற நிலவு, வீசுகிற அழகான தென்றல், இளவேணில், இது எல்லாத்தையும் சொல்ற இந்த ஒரு பொய்கை, இதை இவ்வளவு சுகமா இருக்கு அந்த பக்தி அப்படின்னு இந்த பக்தி இயக்கத்தை அவர்கள் வளர்த்தாங்க. அந்த பக்தி இயக்கத்தை வளர்த்தவர்கள் என்று நான் திருப்பி திருப்பி சொல்றதுக்கு காரணம், அவர்கள் இவ்வளவு இனிமையா பக்தியை பற்றி பேசினவங்க, இதெல்லாம் சொன்னவங்க வேறு சமயங்களை பற்றி, வேறு சமய நம்பிக்கைகளை பற்றி என்ன பார்வை கொண்டிருந்தார்கள் என்பதுதான் முக்கியமானது. அதற்காகத்தான் நம்ம சொல்றோம். இவர்களை பற்றிய நிறைய கட்டுக்கதைகள் நம்புறவங்க நம்பாதவங்க அவங்கவுங்க விருப்பம். நம்மளா நம்பாம போலாம். இவங்க எல்லாம் இவ்வளவு அதிசயங்கள். ஏன்னா பொதுவா புத்தரை தவிர்த்து மற்ற எல்லா சமய தலைவர்களுமே அவர்கள் மிரக்கிள் செஞ்சுதான் மக்களுடைய நம்பிக்கையை பெறாங்க. இவர் இதெல்லாம் செஞ்சாரு. புத்தர் அப்படி செய்யலைன்னா கூட புத்தருடைய வாரிசுகள் பல பேர் அப்படி, நாங்கள் நோயை குணப்படுத்துறோம், இந்த நல்லதை செஞ்சு கொடுக்கிறோம் என்றெல்லாம் தான் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இவங்க இந்த சைவ குறவர்கள் அதிசயங்கள் நிகழ்த்தி காட்டினார்கள் என்பதை பற்றி நம்புவது நம்பாது அவரவர் விருப்பம். இன்னொரு பக்கம் இவர்கள் எப்படி ஒரு விரோதம் காட்டினார்களோ சமணம் பௌத்தம் குறித்தும், சமணர்கள் பௌத்தர்கள் குறித்தும், அதே போல இதற்கு எதிராக இவர்களிடம் ஒரு பகைமை வளர்ந்துச்சு. அவர்களுக்கு, சமணர்களுக்கு இடையில ஒரு விதி வைக்கிறார், சைவ வைணவ கோயில்களை கண்ணால் பார்த்தால் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அவர்கள் அதுக்கு ஒரு வசனம் வச்சிருக்கிறாங்க, கண்டு முட்டு கேட்டு முட்டு. கண்டாலும் பாவம், கேட்டாலும் பாவம். அந்த நிலையில் தான் இந்த
சமண பௌத்தர்களுக்கு எதிரான ஒரு பெரிய சமய போர் 7, 8, 9ஆம் நூற்றாண்டு 3 நூற்றாண்டுகளில் நிகழ்ந்தது. இந்த இடத்துல ஒன்றை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப நம்ம மேல சொன்னோம் பாருங்க, தமிழர்களுடைய திணை தெய்வங்கள் இடத்தில் வேறு தெய்வங்களை கொண்டு வந்து புகுத்தினார்கள், கலப்படம் செய்தார்கள், புதிய பெயர்களை சூட்டினார்கள். இதெல்லாம் ஒரு நாள் 2 நாள் அல்லது 1 ஆண்டு 2 ஆண்டுல நடக்கிற நிகழ்ச்சி அல்ல. அப்படி நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட கூடாது. அது எப்படி நடக்க முடியும்? அப்படிலாம் மாத்த முடியுமா? இவை ஒவ்வொன்றுமே நூற்றாண்டு கணக்கில் நிகழக்கூடிய செயல் வழிகள். 2 விதமா இது நடக்குது. ஒன்று அந்த போதனைகள், அறிவுரைகள். இன்னொன்று மக்கள் இயல்பா அந்த போன்ற மாற்றங்களை செய்து கொள்வது. புதிய சூழலுக்கு ஏற்ப அந்த மாற்றங்களை அவங்களே தங்கள் நம்பிக்கைகளில் மாற்ற 2 விதமாகவும் நிகழுது. இப்ப இந்த 3 நூற்றாண்டுகள் 7, 8, 9ஆம் நூற்றாண்டுகளில் மிகப்பெரிய சமய போர்கள் நிகழ்ந்தன. இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம இவருடைய மயிலை சீனி வெங்கடசாமி அவருடைய இந்த சமணமும் தமிழும் நூல், பௌத்தமும் தமிழும் நூல் 2 நூல்களிலுமே சமண திருப்பதிகள் அப்புறம் பௌத்த திருப்பதிகள் என்று ஒரு பெரிய பட்டியல் கொடுத்திருக்க. நமக்கு வியப்பா இருக்கு. இவ்வளவு ஊர்களா? இத்தனை ஊர்களில் இந்த சமயங்கள் செழித்திருந்தனவா? நமக்கு தெரிந்த ஊர், நம்ம சொந்த ஊர், நம்ம போன ஊர், நம்ம வந்த ஊர், எல்லா ஊரும் அதுல இருக்கு. இன்னைக்கு பெரும்பாலும் அதெல்லாம் இல்லாம போயிடுச்சு. பிற்காலத்தில் நாம் தேவார பாடல்களில் எந்தெந்த ஊர்கள், எந்தெந்த தலங்கள் திருத்தலங்களாக போற்றி பாடப்பட்டன என்று பார்த்தால் அவை ஒரு காலத்தில் சமணர்கள், பௌத்தர்கள் வாழ்ந்த இடங்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அவர்களை வெளியேற்றி விட்டுத்தான் இவர்களை கைப்பற்றினார். இது ஒரு மும்முனை போரில் ஒரு பக்கம் சைவமும் வைணவமும் அப்ப அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கல. அவங்க ஒரு கூட்டணி, அதுக்கேற்ப கதைகள், புராணங்களை எல்லாம் உருவாக்கி கொண்டார்கள். அவங்க பௌத்தர்களோடு நடத்திய போர். இன்னொரு பக்கம் சமணர்களோடு நடத்திய போர். ஆனா இவங்க மட்டும் பௌத்தர சமணர்கள் கூட்டெல்லாம் சேரல, அவங்களுக்குள்ள நடந்து கொண்டிருந்த போர். இது எல்லாம் சேர்ந்துதான் அந்த 3 நூற்றாண்டு காலமும் தொடர்ந்து போர் நடந்துச்சு. அந்த காலத்தில் தான் இந்த கழுவேற்றம், கொலை செய்தல், தீயில் வீசுதல், நிலங்களை பறித்துக் கொள்ளுதல், குகைகளை விட்டு அடித்து துரத்தல் எல்லாமே நடந்தது. ஒரு ஆழ்வார் ஒருத்தர், அவருக்கு பேரே தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார். நான் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போதே படிச்சிருக்கேன் ஒரு பாட்டை. அதாவது இவர் இறை தொண்டர் மட்டுமல்ல, இந்த தொண்டருடைய அடி அவருடைய கால் பாதத்துல ஒட்டி இருக்கிற ஒரு தூசை போன்றவர். அதுதான் தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார். அவர் சொல்றாரு, வெறுப்பொடு சமணர் முண்டர் விதியில் சாக்கியர்கள் நின்பால் பொறுப்பரியன்கள் பேசிப் போவதே நோயதாகி குறிப்பென கடையுமாசில் கூடுமேல் தலையை ஆங்கே அறுப்பதே கருமங்கண்டாய் அரங்கமா நகருளானே. திருவரங்கம் நகரத்தில் இருக்கிற பெருமாளே, எது எங்களுடைய கடமை வேலை என்றால் இந்த சமணர்கள், சாக்கியர்கள் தலையை அறுத்து முண்டமாக்கணும். அதுதான் எங்களுடைய அந்த பெருமாள் பக்தருடைய கடமை என்று அவர் சொல்றாரு. இப்ப நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு செய்திதான், திருஞான சம்பந்தர் மதுரையில் 8000 சமணர்களை கழுவேற செய்தார் என்ற ஒரு செய்தி நம்ம நிறைய முறை கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படி கருவேற செய்வதற்காக அவர் ஒரு அனல்வாதம், புனல்வாதம் இதெல்லாம் நெருப்புல போட்டா இவருடைய ஏடு எரியாது, அவங்க ஏடு எரிஞ்சு போகும். தண்ணியில ஓடுற ஆற்றுல இவருடைய ஏட்ட போட்டா அது எதிர்நீச்சல் அடிச்சு போயிடும். இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? இதெல்லாம் செய்யறதுக்கு இந்த அதிசயங்களை ராஜாவை பிடிச்சு வச்சுக்கணும். அந்த மன்னனுக்கு அவன் சமண மதத்தில் இருந்தான், அவன் மனைவி சைவ மதத்தில் இருந்தால் மன்னனை மதமாற்றம் செய்வதற்காக அவர் திருஞான சம்பந்தரை அழைத்து வர்றாங்க. திருஞான சம்பந்தர் அவனை மதமாற்றம் செய்யறாரு. செய்தது மட்டுமல்ல, இந்த சமணர்களை எல்லாம் ஒழிச்சு கட்டணும், வர சொல்லுங்க வாதத்துக்குன்னு கூப்பிட்டுதான். அது எண்ணிக்கை எந்த அளவுக்கு சரி தவறுன்னு தெரியாது நமக்கு. ஏன்னா 8000 என்று ஒரு ஊரே இருக்கு, அந்த ஊரை சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம். அந்த இன்னைக்கும் நம்ம அண்மையில் கூட மறைந்த பேராசிரியர் அங்க அழைத்து கொண்டு போய் அந்த சமண குகைகளை எல்லாம் காட்டி ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அந்த மாதிரி அந்த குகைகளில் வாழ்ந்த சமணர்களை எல்லாம் கொண்டு அவங்க கழுவேற்றம் செய்தார்கள்.
கழுவேற்றம் செய்வதற்கான ஆதாரங்கள் இருக்கு. பெரிய புராணத்துல சொல்லப்படுது, நம்ம ஒட்டக்கூத்தருடைய தத்தையாகப்பரணியில சொல்லப்பட்டிருக்கு, திருவிளையாடல் புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. திருவிளையாடல ஏபி நாகராஜன் படமா எடுத்தார். இந்த படத்துல இந்த திருவிளையாடலை பத்தி அவர் ஒன்றும் சொல்லல. இந்த பொற்றாமரை குளத்தினுடைய மண்டப சுவரிலேயே ஓவியம் வரைந்து வைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு இருக்குது. மதுரை கோயில்ல ஆண்டுதோறும் 5 நாள் கழுவேற்று உற்சவம் என்று கொண்டாடப்படுது. இந்த அழகர் கோயில்ல இதை கொண்டாடப்படுறதை பத்தி எழுதியிருக்கிறாங்க. இதே மாதிரியான கழுவேற்று உற்சவம் நடத்தப்படுது. நின்ற சீர் நெடுமாறன் என்று அந்த பாண்டிய மன்னன், அவன் சமண மதத்துக்கு ஆதரவாக இருந்தவன். அவங்க அரசவையிலையும் அவங்களதான் வைத்துக் கொண்டிருந்தான். அப்ப அவனை மாற்றி தான் இதை செய்யுமாறு திருஞான சம்பந்தர் செய்ய வைத்தார் அப்படின்னு சொல்லி அவர் ஏதோ நோயை தீர்த்து வச்சார மன்னருக்கு. இப்படி நிறைய கதைகள் சொல்றாங்கன்னு வச்சுங்க. ஆக அது ஒரு கொடிய ஒரு கழுவேற்றம். இதே போன்ற ஒரு கழுவேற்றம் வேறு ஒரு ஊர்ல, காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல திருவாத்தூர்ல அவரு ஞானசம்பந்தர் போனாரா. சமணர்கள் சொன்னாங்களா, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆண் படைகளை உங்களால் பெண் படையாக மாற்ற முடியுமான்னு கேட்டாங்களாம். அவர் உடனே அவற்றை மாற்றி அவற்றில் பனங்காய்கள் விளையுமாறு செய்தாராம். இந்த மாதிரி கேட்டதுக்காக அவர்களை கழுவேற்றினார்கள், ஊரை விட்டு துரத்தினார்கள் என்றெல்லாம் இருக்கு. நமக்கு தெரிந்த ஒரு 2 ஊர்களை பற்றிய செய்திகளை பற்றி எனக்கு சொல்லணும்னு கருத்துக்குரியதா இருக்கு. நான் நன்கு பழகிய ஊர்கள். நம்ம பழையாறை என்று சோழ மன்னர்களுடைய 2ஆம் தலைநகரமாக இருந்த ஊர் அது. அந்த ஊரில் அப்பர் சுவாமிகள் போய் தங்கியிருந்தார். அப்பர் தான் அந்த திருநாவுக்கரசர் தான் அப்பர் தான். அப்பர் திருநாவுக்கரசர் நாமாருக்கும் குடியெல்லோம் நமனை எஞ்சோம் எல்லாம் பாடினவர். அங்க போய் இருக்கும்போது அவர்கள் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சிவன் கோயிலை சமணர்கள் கைப்பற்றி இருந்தார்கள். அவர்களிடமிருந்து திரும்ப கைப்பற்ற வேண்டும் என்று அவர் உண்ணா நோன்பு இருந்தாரா. அப்படி இருக்கும்போது சிவன் அவருடைய கனவிலே வந்து அதை திருப்பி கைப்பற்றணும்னு மன்னருக்கு உத்தரவிட்டாராம். மன்னர் உடனே கைப்பற்றி கொடுத்தார். அந்த சமணர்களை யானையால் மிதித்து கொன்றார்கள் என்று இது எழுதப்பட்டு. இன்னொரு சம்பவம் என்பது திருவாரூர் கமலாலயம். கமலாலய கரையில தான் நான் படித்த பள்ளிக்கூடம்லாம் இருக்கு. அது ஒரு, நாங்க போற காலத்திலேயே சொல்லுவாங்க, கோயில் 5 வேலி, குளம் 5 வேலின்னு சொல்லுவாங்க. ஏக்கர் கணக்குல பாத்தீங்கன்னா 18 ஏக்கர். 18 ஏக்கருடைய குளம். தமிழ்நாட்டிலேயே அவ்வளவு பெரிய குளம் கிடையாது. ஆனா முதலில் அப்படி ஒரு குளமாக அது இல்லை. அது உண்மையிலே எப்படி இருந்துச்சுன்னா ஒரு சிறிய குளமாக இருந்துச்சு. சுற்றிலும் சமணர்கள் வாழ்ந்தாங்க. அதை சுற்றி குடிசை அமைத்துக் கொண்டும் அவங்க தோட்டங்கள் மற்றதெல்லாம் வச்சுக்கொண்டு சோலைகள் அமைத்துக் கொண்டு அங்க இருந்தாங்க. அந்த அவற்றை நீக்க வேண்டும் என்று ஒரு சைவ நாயனார், ஒரு பேர் தண்டியடிகள், அவர் முயற்சி எடுக்கிறார். செங்கன் விடையார் திருக்கோயில் குடவால் தீர்த்த குளத்தின் வாங்கி எங்கும் அமனர் பாழிகளாய் இடத்தால் சூறை குறைபாடு ஐந்துதலால் அங்கன் நிலைமை தனை தாண்டி அடிகள் அறிந்தே ஆதரவாய் இங்கு நாணி குளம் பெருக கள்ள வேண்டும் என்றெழுந்தார். என்னடா அது, நம்ம குளத்தை சுத்தி இவன் உட்கார்ந்துகிட்டு இப்படி பண்றான், இவனையெல்லாம் வெளியேற்றணும் என்று சொல்லி அவர் எழுந்து அவர்களை ஒத்துக்கொள்ள வச்சு, மன்னர் எல்லாம் ஒத்துக்கொள்ள வச்சு அவங்க எல்லாம் அடித்து விரட்டிடுறாங்க. அன்ன வண்ணம் ஆரூரில் அமனர் கலக்கம் கண்டவர்தான் சொன்ன வண்ணமே அவரை ஓடத் தொடர்ந்து துறந்தற்பின் பண்ணும் வாழி பள்ளிகளும் பறித்து குளஞ்சூள் கரை கொடுத்து மன்னவனும் மனமகிழ்ந்து வந்து தொண்டர் அடி பணிந்தான். அந்த தொண்டர் சொன்னதை தண்டி அந்த அடிகள் சொன்னதை ஏற்றுக்கொண்டு அவர்களை வெளியேற்றி முடித்தான் என்று இந்த தண்டி அடிகள்கிட்ட வந்து அவர் கடைசியா முடிச்சுட்டான். நான் திருவாரூர்ல பார்த்திருக்கிறேன். அந்த பெரிய மதில் சுவர்கள், கோயில் மதில் சுவர்கள்ல இந்த அப்பருடைய இந்த பாடல்களை எல்லாம் வண்ணத்தில் எழுதி வச்சிருப்பாங்க. அவருடைய உருவத்தையும் வரைந்து வைத்திருப்பார்கள். இன்னும் சொல்ல போனா இப்படி நிறைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. 1 2 இல்ல. நம்ம விரிவஞ்சி அதெல்லாம் சுருக்கி சொல்றேன், அதிகமா பேசுற நம்ம எவ்வளவு கொடூரமாக நடந்து கொண்டார்கள். அன்பே சிவம் என்று சொல்லிவிட்டு அன்புக்கு தொடர்பே இல்லாத பழிகளை எல்லாம் செய்தார்கள், குற்றங்களை செய்தார்கள் சமணர்கள். இன்னொரு பழமொழியே உருவாயிடுச்சு. எங்கே என்ன நடந்தாலும், இப்ப நம்ம இந்த ஊர்ல வந்து திருட்டு போடுச்சுன்னா இந்த குறவன் தான் திருடிருப்பான்னு போலீஸ்காரன் பழி போடுற மாதிரி, அன்னைக்கு ஊர்ல என்ன நடந்தாலும் அந்த பழியை சமணர்கள் மீது போடுவது. போம்பழி எல்லாம் அவனர் தலையோடே என்று இதுல நம்ம மயிலையார் 2 3 நிகழ்ச்சிகளை கூட சொல்றாரு. நான் விரிவெஞ்சி தகிர்த்துறேன். ஆனா தத்தையாகப்பரணியில ஒரு 3 செய்திகள் சமணர் மீது போடப்பட்ட பழிகளா சொல்லப்பட்ட. மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற மலைகள் உங்களுக்கு தெரியும். ஒண்ணு
ஆனைமலை, இன்னொன்னு நாகமலை. இந்த மலைகள்ல ஒண்ணு யானை மாதிரி இருக்கு, இன்னொன்னு வந்து மலைப்பாம்பு மாதிரி இருக்கு. இவற்றுக்கு உயிர் கொடுத்து யானையை பாம்பு விழுங்குவது போல் செய்து பாண்டியனுக்கு சமணர்கள் காட்டினாங்களாம். இந்த பார், இந்த பாம்பு போய் யானையை முழுங்குது பாருன்னு காட்டினாங்களாம். அவன் அப்படியே நம்பி படிஞ்சுட்டானாம். 7 கடல்களையும் ஓரிடத்தில் வரும்படி செய்து அதனை பாண்டியனுக்கு காட்டினார்கள். உறையூரில் கல்மழை மண்மழை பெய்ய செய்து அந்த ஊரை சமணர்கள் அழித்தார்கள் என்றெல்லாம் இந்த தத்தையாகப்பரணில சொல்லி வைத்திருக்கிறார். அப்ப இந்த கொடுமைகள் எல்லாமே சமணர்கள் பௌத்தர்களுக்கு எதிராக அவங்க இழைத்த கொடுமைகள். இதனுடைய ஒரு முக்கியமான ஒரு அடையாளமாக வரக்கூடியது திருஞான சம்பந்தர் தான் இதுல ரொம்ப பயங்கரமா தெரியல. அவ்வளவு வெறித்தனமா இருக்கிறார். ரொம்ப உச்சகட்டமாக அவர் ஒண்ணு செய்யறாரு. என்ன செய்யறாருன்னா, அவர்களை அந்த அமணர் பெண்களை ஏன் வந்து கற்பழிக்குமாறு எனக்கு அருள வேண்டும் என்று இறைவனை வேண்டுவதாக ஒரு பாட்டு இருக்கு. எனக்கு அது உடனே கிடைக்க நான் எடுத்து காட்டுறேன். அதுல வந்து அவர் வந்து அப்படியே கேட்கிறார், இது ஏன் வந்து எனக்கு அப்படி கொடுக்க மாட்டியா, அப்படி ஒரு அருள மாட்டாயா என்று கேட்கிறார். அந்த முறையில் இந்த அழிவினுடைய ஒரு அடையாளம் புராண கதைகளாக இதெல்லாம் வருது. இந்த ஆனைமலை இருக்கே, இந்த யானைமலையை அவர்கள் போய் பிடிக்கிற போது அங்க வந்து ஒரு சமண முனிவர் இருந்தார். இப்பயும் அவருடைய உருவம் அங்க இருக்குன்னு சொல்றாங்க, அந்த மலை குகைக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு முறை வச்சிருந்தாங்க. சமணர்கள் பௌத்தர்களிடமிருந்து இந்த கோயில்களை, மலைகளை, குகைகளை கைப்பற்றுவதற்கு அங்க கொண்டு போய் ஒரு நரசிங்க மூர்த்தி உருவத்தை பிரதிஷ்டை செய்வார்கள். அவர்களை அழிக்கிற அந்த கனை இருக்கு பாருங்க, அதுக்கு பேரே வந்து நரசிங்க மூர்த்தி தான். நரசிங்க மூர்த்தி அவர்களை அழித்து விட்டார். நம்ம இந்த இவன் கதை இருக்குது பாருங்க, இரணியன் கதை. இரணியன் கதையில இந்த நரசிங்கன் தான் வருவான். இதெல்லாம் ஒரு குறியீடு, இந்த நரசிங்கரை கொண்டு அழிப்பது என்றுதான் அந்த குகைகளை கைப்பற்றுறாங்க. அப்புறம் அவங்களுடைய ஒரு புராண கதை ஒண்ணு இருக்கு. இந்த புராண கதை தான் முப்புறம் எரித்த கதை என்று பேர். முப்புறம் என்று சொன்னால் அதாவது திரிபுரம், இரும்பு, செம்பு, பொன், இந்த உலோகங்களால் அமைக்கப்பட்ட நகரங்கள் என்று பழைய கதைகள், புராண கதைகள் இருக்கு. சைவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த முப்புறம் என்பது மும்மலம், ஆணவம், கண்மம், மாயை. இது சைவ சித்தாந்தம். இந்த இடத்துல ஒண்ணு சொல்லணும், நம்ம நிறைய பேர் இந்த சித்தாந்தம்ங்கிற சொல்லை தவறா பயன்படுத்துறாங்க. ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருக்கேன், மார்க்சிய சித்தாந்தம்னு எழுதுறாங்க, அரசியல் சித்தாந்தம்னு எழுதுறாங்க. நம்ம கருத்தியல், கருத்தமைப்பு, எத்தனையோ சொற்கள். சித்தாந்தம் என்று சொல்வது பௌத்தத்திலும் சமணத்திலும் முதல்ல வந்துச்சு. அறிவை எல்லையாக, மனம்தான் எல்லை சித்தாந்தம். அதுக்கு எதிரானது என்ன? வேதாந்தம். வேதம் தான் எல்லை. அறிவினுடைய எல்லை என்பது மனித மனம், இது சித்தாந்தம். வேதம் எல்லை என்பது வேதாந்தம். நம்ம எஸ்.ஏ. டாங்கேயினுடைய மருமகன் ஒருத்தர் இருந்தார், ஏதோ ஒரு தேஷ்பாண்டேன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு புத்தகம் எழுதினார், வேதாந்தா ஆஃப் சித்தாந்தான்னு எழுதினார். நான் மன்னிக்கணும், சித்தாந்தா ஆஃப் வேதாந்தா, வேதாந்தத்தினுடைய பிலாசபி. அப்ப கடுமையான கண்டனம் வந்துச்சு அவருக்கு. ஏன்னா இதெல்லாம் மார்க்சியம், அது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு கலந்தாரு. இப்ப நமக்கு இந்த சித்தாந்தம் என்று சமணம், பௌத்தம் முன்வைத்த அந்த சிந்தனையை சைவம் ஏற்றுக்கொண்டுதான் சைவம் தனக்கான ஒரு சொல்லாக்கி சைவ சித்தாந்தம் என்று வந்துச்சு. சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம். சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் தான் பௌத்தம், சமணம் பற்றிய வேங்கடசாமியாருடைய நூல்களையே வெளியிட்டிருக்கிறாங்க. பாத்தீங்க, அவங்கதான் அந்த புத்தகத்தையே வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனா இந்த முப்புறம் என்பதை வேறொன்றாக இப்ப மாத்துறாங்க. அவங்களுடைய இந்த வைதிக புராணத்துல மாத்துறாங்க. சைவம் வைணவம் கூட்டா மாத்துது. அப்படி செண்டை ஆதி புராதனன் முப்புறம் செற்றனன் என்பார்கள் மூடர்கள். முப்புறமாவது மும்மல காரியம் அப்புறம் எய்தமை யார் அறிவாரோ. இது வந்து திருமூலருடைய திருமந்திரம். ஆனா இதை மாற்றி இப்ப என்ன சொல்றாங்கன்னா, முப்புறம் என்று கூறுவது பௌத்தர்களின் மும்மணிகள். 1 பௌத்தம், 2 தம்மம், 3 சங்கம். இது பௌத்தர்களுக்கு அடிப்படை. சமணர்களுக்கு
நற்காட்சி, நல்ஞானம், நல்லொழுக்கம். இது சமணர்கள் வலியுறுத்தக்கூடிய மும்மணி. இந்த 3 கோட்டைகளோடு இருக்கக்கூடிய பௌத்தம், தம்மம், சங்கத்தை ஒழித்து கட்டுவது, இது ஒரு முப்புறம் எரித்தல். சமணருக்கு கோட்டையாக இருக்கிற நற்காட்சி, நல்ஞானம், நல்லொழுக்கத்தை தாக்கி அழிப்பது, இதுதான் திரிபுரம் என்று சொல்லி இதைத்தான் திரிபுரம் எரித்த சிவனாக காட்டி, அந்த சிவன் மட்டும் எரிக்கிறாங்க. இந்த திரிபுரத்தை யார் எரிக்கிறாங்கன்னா சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து இந்த பௌத்த சமண முப்புரங்களை அழித்ததாக ஒரு புராணமே எழுதி வைத்திருக்கிறாங்க. இது ஒரு உருவகம். சைவமும் வைணவமும் சேர்ந்து சமணம் பௌத்தத்தை அழித்தன என்பதற்கான உதாரணம் தான் இந்த முப்புறம் எரித்த கதை என்று சொல்வது. அதுதான் அதுதான் நாம் இந்த வகையில் தான் வன்முறை, கொலை, அபாண்டம், கட்டுக்கதைகள் என்று பல்வேறு வழிகளிலும் சைவமும் வைணவமும் பௌத்தத்தையும் சமணத்தையும் வீழ்த்தின. இந்த தமிழர் சமயம், தமிழர் நம்பிக்கைகள், திணைக்கடவுள்கள், இதை பற்றியெல்லாம் மிக விரிவாக ஒப்பியன் மொழி நூலில் பாவாணர் எழுதியிருக்கிறார். நான் படித்தேன், நமக்கு அது விரிவா அதுக்குள்ள போறதுக்கான நேரம் இல்லை. எப்படி அவையெல்லாம் மாற்றப்பட்டன வேறு பலரும் எழுதியிருக்கிறாங்க. எல்லாத்த விட பாவாணர் மிக விரிவா அவருடைய ஒப்பியன் மொழி நூல் முதல் பாகத்தில் எழுதியிருக்கிறார். பண்டை தமிழர்ங்கிற தலைப்பில் எழுதியிருக்கிறாரு. விருப்பப்பட்டவங்க அதையும் படிக்கலாம். ஆக இதுதான் இந்த வைதிகத்தின் வன்முறை என்ற தலைப்பில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது. இப்ப அடுத்து நாம் இது குறித்து என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, இந்த வைதிகத்தினுடைய இந்த வன்முறையோடு கூட அவர்கள் எப்படி இந்த அவங்க சொல்லக்கூடிய அந்த வைதிக சமண கூட்டுக்குள், வைதிக வைணவ கூட்டுக்குள், அதாவது இந்து மதத்திற்குள் எப்படி பௌத்த சமண கருத்துக்களை உள்வாங்கி கரைத்து கொண்டார்கள், எப்படி வேள்வியை கைவிட்டார்கள். இதற்காக இது இன்னும் பல செய்திகள் இதை நாம் அடுத்த பகுதிகளில் நாம் அதை பார்க்கலாம்.